ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் நாசரேத்தின் ஊரில் இருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அதற்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவர். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அதனால் விட பிறகு போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராக ஏழு செலுத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தின் மிகப்பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2 விழாவை தவக்காலத்தில் கொண்டாடுவோம் எப்போதுமே, ஒவ்வொரு வருஷம். என்னென்ன விழாவும்? ஒன்று சூசேப்பு திருநாள், இன்னைக்கு மக்கள் வார்த்தை சொல்லிய நாளானது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு. இந்த நாள் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற தாயார் திருச்சபையும் இது இந்த நாளில் ஏற்பட்டதல்ல. 431வது நாளிலிருந்தே, அந்த 4வது 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எபேசிய திருச்சபையின் மூலமாக. அன்புக்குரியவர்களே, இந்த விழா எப்படிப்பட்ட விழாவாக இருக்கிறது? அப்ப இந்த மாசத்துல இன்னைக்கு மார்ச் மாசம் 25ஆம் தேதி. இன்னும் கிறிஸ்துமஸ் எப்ப கொண்டாடுவோம்? டிசம்பர் 25. எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? 9 மாசம். இன்னைக்குதான் ஒரு தாய், ஒரு அன்னை மரியாவுக்கு நீ கருவுறுகின்றார். இன்னைக்கு தாய்மார்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் கருவுற்றீர்கள் என்று சொன்ன உடனே எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு முதல் நாள். இன்னைக்கு அதே மகிழ்ச்சி அன்னை மரியா பண்ணியிருந்தாங்களா? முதல்ல அப்படியே பயந்தாங்க. அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய தூதர், இதோ ஒரு நீ கருவுற போகின்றா. அவங்க புரியல, நான் கல்யாணம் ஆகலை, எனக்கு எப்படி கண்டுபிடுவாங்க? அப்பதான் இறுதியாக வானதூதர் கடவுளுடைய வார்த்தை மனுவாக இருக்கின்றார். கடவுள் நீ கருவுரை இருக்கின்ற கடவுளுடைய தூய ஆவினால் நிரப்பப்பட்டு நீ கருவுரை உருவாகின்றாய். அப்போ ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த கரு பிறந்தவுடன் இந்த உலகத்தை மீட்கப் போகின்றார், என்ன நடக்கப் போகின்றது என்பதை
என்பதை விளக்கிக் கொண்டே இருக்கின்றார் கடவுளுடைய தூதர். இறுதியாக அனைத்தையும் அறிந்த பெண் அறிந்தோ அறியாமலோ கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற, ஆம் உம்முடைய சொல்படி எனக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? அதை சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு? நான் ஆண்டவரின் அடிமை, கடவுளுடைய வார்த்தை அப்படியாக பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களா? முடிக்கல. அங்கதான் அன்னை மரியாதை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டு இருக்கின்றார். தான் ஆல்ரெடி கருவா இருக்கிறாங்க. இன்னும் அந்த தூதர், கடவுளுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு ஆள் வயசானவராவது இப்போ கருவற்றுறாங்க. அவங்க எத்தனாவது மாசம் இது? 6வது மாசம். எல்லா பெண்களுக்கும் தெரியும் 6வது மாதம் ஒரு பெண் கரு அந்த 6 மாசம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும்? என்ன தேவை? மற்றவருடைய உதவி தேவை. மாணவர் சொல்லல போய் நீ உதவி செய்ய சொல்லவே இல்லை. ஆனால் அன்னை தூய ஆவிக்கு ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடனே ஓடோடி சென்று தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதை பார்க்கின்றோம். என்று நம்மையும் இதைத்தான் செய்ய இறை அன்னையும் ஆண்டவரை சிந்தித்து வளர்க்கின்றார். பிறருடைய தேவையை அறிந்தவர்கள் கேட்காமலே உதவி செய்ய நம்மை வளர்க்கின்றார். நாம் நம்முடைய எண்ணம், நம்முடைய மனது பிறருக்கு தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் முன் வருகின்றோமா? திருப்பலியில் சிறப்பாக தெரிவிப்போம். முதல் வாசம் பார்க்கலாம், 2வது வாசம் இருக்கலாம், அல்லது திரும்ப பண்ணலாம். ஒரே ஒரு வார்த்தை திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வழியில் உங்களுக்கு நீங்க ஒடுக்கிட்டு காணிக்கை அல்ல, எதை இறைவனிடம் எதிர்பார்க்கின்றார்? இரக்கத்தை. நாம் அந்த இரக்க மனதினை கொண்டிருக்க இறைவன் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அது இரக்க உள்ளம், பிறருக்கு உதவக்கூடிய இரக்க உள்ளம் நாம் கொண்டிருக்க திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும்